நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வந்து நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. எண்ணெய் சுரங்கங்க இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025 அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு தாங்க. இந்த வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா. உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தாலுமே வந்து 1 இயர் டெம்பரரி ஜாப்பாக தாங்க இருக்குது. 1770 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக ஒன்று வேணும். பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டில் வந்து கெமிக்கல் பிளான்ட், ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஃபிட்டர், ட்ரேட் அப்ரெண்டிஸ் பாய்லர், டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் டிசிப்ளின் கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, ட்ரேட் அப்ரெண்டிஸ் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டு, ட்ரேட் அப்ரெண்டிஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டு, ட்ரேட் அப்ரெண்டிஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸ்கில் சர்டிஃபிகேட் ஹோல்டர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பிளான் போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் போஸ்ட்டுக்கு வந்து 10th வித் ஐடிஐ ஃபிட்டர் ட்ரேட் மினிமம் 2 இயர்ஸ் வந்து இது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ் பாய்லர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் போஸ்ட்டுக்கு வந்து 3 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு கெமிக்கல் ஸ்ட்ரீம் போஸ்ட்டுக்கு வந்து 3 இயர்ஸ் இன் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் போஸ்ட்டுக்கு வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ ஹோல்டர் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம் போஸ்ட்டுக்கு வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ, ஐடிஐ இந்த மாதிரி பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருங்க, அப்ளை பண்ணிக்கலாங்க. ட்ரேட் அப்ரெண்டிஸுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பிஎஸ்சி, பிகாம், பிஏ முடிச்சிருக்கணும். அதே போல் ட்ரேட் அப்ரெண்டிஸ் டிஇஓக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் அப்ரெண்டிஸ் டிஇஓ போஸ்ட்டுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 வயசுங்க. 18லேருந்து 24 வயதுக்குள்ளாடி இருக்குங்க யார் வேணும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டுங்க. மெரிட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/5/2025 மேலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/6/2025 ஜூன் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.